அனைவருக்கும் வணக்கம். எண் 7 7ஆம் தேதி பிறந்தவர்களோட வாழ்க்கை ரகசியத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவங்களோட வாழ்க்கை ரகசியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். 7, 16, 25 இதில் பிறந்தவங்க எல்லாமே 7 என்ற எண்ணுக்குரியவர்கள் தான். இந்த 7 அப்படிங்கிறது மிக முக்கியமான எண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வானவில்லில் வண்ணங்கள் 7, அதே போல் இந்த கடல்கள் 7, 7 ரிஷிகள், அதே போல் வாரத்தின் கிழமைகள் பார்த்திங்கன்னா 7 அப்படின்னு பல சிறப்புகள் உடைய எண்ணாக அந்த 7 அப்படிங்கிற எண் விளங்குகிறது. இந்த 7ஆம் எண் எதுக்கு ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனுடைய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேது கேது கிரகத்துக்கு ஆதிக்கத்தின் உட்பட்டவர்கள் இந்த 7ஆம் எண்ணுக்குரியவர்கள். அதே போல் சந்திரனின் ஆதிக்கத்திற்கும் உட்பட்டவர்கள் அப்படின்னு சில ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த 7ஆம் எண்ணுக்குரியவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்குவோம். இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களோட சிந்தனை, செயல்பாடு, அணுகுமுறை இவை யாவும் பார்த்தீங்கன்னாக்கா தனித்தன்மை வாய்ந்ததாகவே இருக்கும். தான் பிறர் வழியில் செல்லாது தனக்கென ஒரு பாணியை வகுத்து கொள்வது இவர்களோட நோக்கமாக இருக்குங்க. இவர்களை பார்த்திங்கன்னா அவ்வளவு எளிதில் நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. தெய்வ பக்தியும் இறை வழிபாடுகளிலும் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நல்லதோ கெட்டதோ பிறருக்காக தம்மை மாற்றிக்கொள்ள ஒருபோதும் மாட்டார்கள்ங்க. அவங்களுக்கு எது நல்லது அப்படின்னு படுதோ அதை மட்டுமே செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த 7ஆம் எண் அன்பர்கள். சில நேரங்களில் கலகலப்பாக மற்றவரை சிரிக்க வைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் இவர்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அமைதியாகவே இருப்பாங்க, அமைதியை கடைபிடிப்பாங்க. தன்னம்பிக்கையும் துணிச்சலும் பெற்றவர்களாக இருந்தாலும் ஒருவித அச்சம் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும். பல்வேறு விதமான வாய்ப்புகள் வாழ்வில் முன்னேறுவதற்கு கிடைத்தாலும் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என பிடிவாத குணத்தோடு தன் வழியிலேயே செல்வார்கள். இதனால் பார்த்திங்கன்னா வாழ்வில் பல சமயங்களில் சங்கடமான சூழ்நிலைகளிலே சந்திக்க நேரிடும். இவங்களுக்கு கலைத்துறை, இசைத்துறை போன்றவற்றில் அதிக ஈடுபாடு இருக்கும். வாழ்வில் பல்வேறு சாதனைகள் செய்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த 7ஆம் எண் நண்பர்கள். பொது காரியங்களில் ஈடுபட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்களுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாதுங்க. வாழ்க்கையில் எப்போதுமே சுகத்தை அனுபவிக்க துடிப்பவர்கள் இவர்கள். இவர்களுக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள நேரம் கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிது. கற்பனை சக்தி அதிகம் பெற்றவர்கள். அதனால் சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகம் கவலைப்படுவாங்க. எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவதற்கு முன்னாலும் தீர ஆலோசித்த பின் தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. வெகுளித்தனமாக இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கருத்துக்களை மறைத்து வைத்து கொள்வார்கள். கைமாறு எதிர்பார்க்காமல் பிறருக்காக பல அரிய காரியங்களில் ஈடுபட்டு பலரோட பாராட்டுதல்களை பெறுவாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை தவறாமல் காப்பாற்றுவாங்க. இந்த 7ஆம் எண்ணுக்குரியவர்களின் உடல்நிலை ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர்கள் பார்த்திங்கன்னா உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர உயரம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இளம் வயதில் மிகவும் ஒல்லியான தோற்றம் உடையவர்களாக இருந்தாலும் நடு வயதில் நல்ல ஒரு சதைப்பிடிப்பு உண்டாகும். உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா மற்றவர்களை கவர்ந்தெழுப்பதாக இருக்கும். கூர்மையான மூக்கு, கெட்டியான பாதங்கள், வட்டமான முகம், மாநிறம், குவிந்த உதடுகள் இருக்கும். மெல்லிய குரலில் பேசினாலும் பேச்சில் ஒரு உறுதி இருக்கும். அதே போல் நடையில் வேகமும் குறுகுறுப்பான பார்வையும் இருக்குங்க. இவர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும். வாய்வு சம்பந்தப்பட்ட நோய், மலச்சிக்கல்கள், சுவாச நோய்கள், காச நோய் போன்ற பாதிப்புகளும் சில பேருக்கு உண்டாகும். எந்த நோய் ஏற்பட்டாலும் மருத்துவ செலவுகள் உண்டாகாமல் குணமாகாது. அதனால் எந்த நோய் வந்தாலும் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. தேவையற்ற பழக்க வழக்கங்களில் ஈடுபடாமல் இருப்பது உடல்நலத்திற்கு நல்லது. இவர்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்வு அவ்வளவு திருப்தி அளிக்கும் என்று கூற முடியாது. சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் திருப்தி அளிக்கக்கூடியதாகவே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை அமையும். சில பேருக்கு அது போல் அமைவதில்லை. வாழ்வில் சுக துக்கங்கள் மாறி மாறி வந்தாலும் எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள். அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் செய்யும் முயற்சிகள் ஓரளவுக்கு பயனளிக்கத்தான் செய்யும். ஆன்மீக
ஆன்மீக மற்றும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகம் கொண்டவர்கள். ஆதலால் குடும்ப சுகத்திற்காக அவ்வளவு ஈடுபாட்டுடன் செயல்பட மாட்டார்கள். உற்றார் உறவினர்களாலும் உடன் பிறந்தவர்களாலும் ஓரளவு அளவுக்கே அனுகூல பலன்கள் இவங்களுக்கு உண்டாகும். தாய் தந்தையரால் அவ்வளவு நற்பலன்கள் உண்டாகாதுங்க. என்றாலும் தாயின் ஆதரவும் ஆசையும் எப்போதும் இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகசாலிகள் என்றே கூற வேண்டும். கோபத்தை குறைத்து கொண்டால் வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் எப்படி இருக்கும்? பொருளாதாரம் இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்ப காலம் வாழ்க்கை வசதி குறைந்து காணப்பட்டாலும் இவர்கள் வளர வளர பொருளாதார நிலையும் வளர்ந்து கொண்டே இருக்குங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு கிடைக்கும். அதிலும் எதிர்நீச்சல் போட்டு தான் இவங்க கொஞ்சம் முன்னேறுற மாதிரி இருக்கும். இவர்களுக்கு கடன் வாங்குவது என்பது பிடிக்காத விஷயம். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவற்றை அடைக்கக்கூடிய ஆற்றலும் கொண்டவர்கள். பொருளாதார நிலையில் சங்கடங்களை கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதை விதியின் பயன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற்றத்துக்கான வழிகளை கண்டுபிடித்து மேன்மையடைவார்கள். நிலையான வருமானம் இல்லாவிட்டாலும் கவலைப்படாமல் எப்படியாவது சமாளித்து விடுவார்கள். பூர்வீக வழியில் ஓரளவுக்கு செல்வம் செல்வாக்கு சேரும். அவர்களுடைய சுய ஜாதகத்தின்படி பார்த்தோம்னாக்கா, சில பேர் நல்ல ஒரு அசுர வளர்ச்சியில் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும். இவர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பல துறைகளில் பிரசித்தி அடைந்தவர்களாக இருப்பார்கள். இந்த 7ஆம் எண்ணிற்கு ஞானக்காரகன் கேது அதிபதி என்பதால் பல புதிய சிந்தனைகளால் புதிய கண்டுபிடிப்புகளை செய்வார்கள். திரைப்படத் துறைகளிலும் முன்னேற்றம் பெறுவாங்க. தண்ணி சம்பந்தமுடைய தொழில்கள், படகு கப்பல் மூலமாக வியாபாரங்கள், தண்ணீரில் மீன் பிடிக்கும் தொழில்கள் கூட மேன்மைகள் உண்டாகும். இவங்களுக்கு மத சம்பந்தமான தத்துவ பேச்சாளர்களாகவும் விளங்குவார்கள். கடல் வழியில் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளில் சம்பாதிக்கும் யோகம் அமையும். உத்தியோகத்துறையில் அவ்வளவு உயரிய பணிகள் இவங்களுக்கு கிடைக்காது. சமையல் வேலை, வீட்டு வேலை செய்பவர்களாகவும் இருப்பார்கள். ரசாயன ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறைகளும் இவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற துறையாக இருக்கும். இவர்களுக்கு நண்பர்கள் யார், பகைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் சற்று குழப்பமான மனநிலை உடையவர்களாக இருப்பார்கள். பிடிவாதமான குணம் இருக்கும். 8, 5 இந்த எண்ணில் பிறந்தவங்க அவர்களை அனுசரித்து செல்லும் குணமுடையவர்களாக இருப்பார்கள். 8, 5 பிறந்தவங்க. ஆனால் இந்த 1, 2, 9 எண்ணில் பிறந்தவர்கள் இவருடன் அனுசரித்து செல்வது கொஞ்சம் கடினமான காரியம்தாங்க. கேதுக்குரிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேதுவும் சந்திரனைப் போலவே ஆற்றல் கொண்டவர் என்பதால் கேதுவுக்கும் திங்கட்கிழமையே உகந்த நாளாக உள்ளது. கேதுவுக்கு 1 மணி நேரமே குறுகிய கால அளவு ஆகும். வடமேற்கு திசை கேதுவுக்குரியது. அதேபோல் நீர் சம்பந்தப்பட்ட இடங்கள் கேதுவுக்கு உரியது. இவங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவங்க கேது பகவானுக்கு பரிகாரம் செய்வது, சர்ப்ப சாந்தி செய்வது நல்லது. கணபதியை தினமும் வழிபாடு செய்வது, சதுர்த்தி விரதங்கள் மேற்கொள்வது, கணபதியோட ஸ்தோத்திரம் சொல்வது மூலம் செல்வம் செல்வாக்கு பெருக்குங்க இவங்களுக்கு. அதே போல் இவங்களுக்கு அதிர்ஷ்ட தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7, 16, 25 இந்த தேதிகள் மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளை மற்றும் காவி உடைகள் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்கள். அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட கிழமை திங்கட்கிழமை இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமையாக அமையும். அதிர்ஷ்ட கல் வைடூரியம். இந்த வைடூரிய கல்லை இவங்க போட்டுட்டு எந்த காரியமாக வெளியில் போனாலும் அந்த காரியம் உடனே நடைபெறும். இவங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கணபதி தாங்க. கணபதியை வணங்கிட்டு இவங்க எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலை வெற்றிகரமாக அமையும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.